தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வழுக்கத்தலை அப்படின்னு சொல்லக்கூடாது. வழுக்கத்தலை இருக்கனால என்ன நன்மை தெரியுமா? ஆமாம், எந்த சாம்பு செலவும் கிடையாது, என்ன கிடையாது. மாதத்துக்கு 3000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அப்படியே மழையெல்லாம் பேஞ்சுன்னா பட்டுன்னு தெரிச்சு அந்த தண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் போகும் வானத்துக்கு. அதனால தான் எனக்கு பாசிக்கு சார்லாம் பார்க்கும்போது போறாமையாக இருக்குது. மாதம் 4000 ரூபாய் மிச்சம் சார். அது மாதிரி நானும் மாறிடலாமான்னு சொல்லி ஆசை வந்துடுச்சு. அப்படி எல்லாத்தையுமே தங்களுக்கு இன்பமாக மாற்றிக்கணும். இப்படி ஆயிடுச்சே வழுக்கை நினச்சி அவ்வளோதான், வாழ்க்கையே போயிட்டு இல்லை. ஆனால் இப்படி இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கொடை வச்சுக்கணும்ல, ஏன்னா அவங்க மேலே எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த குடும்பம்னா 4 இருக்குத்தானே செய்யணும், என்ன அனுபவிச்சா போகணும். ஏன்னா குடும்பத்தில் இன்னொரு விஷயம் இருந்துச்சு. குடும்பம்னா 4 இருக்குன்னா அது உங்களுக்கு சொன்னேன். நான் ஏன் தப்புக்கு இருந்து என்னை பற்றி இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பேசுறது எனக்கு பிடிக்கல. அப்போ 2 பிரிச்சுக்கிறோம். 4 எல்லாமே 2 வச்சுக்கணும். அதாவது ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறார். இன்டர்வியூக்கு போன உடனே வேலையில் செலக்ட் ஆகிடுறார். ஓகே சார், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம் கொடுத்துருங்க, ஆஃபீஸ்க்கு வந்து போக கார் கொடுத்துருங்க, ஒரு சிக்னல் பெட்ரூம் ஃப்ளாட் ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு. இன்டர்வியூ எடுத்தவர் அப்படியேன்னு பார்த்துட்டு, இல்லை இல்லை இன்னொன்னும் உங்களுக்கு நான் 2 லட்ச ரூபாய் சம்பளம் தரேன், 2 கார் தரேன், டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் தரேன் அப்படின்னாரு. இவன் கேட்டேன், இன்டர்வியூக்கு ஒன்றும் ஒன்றுமே புரியல. சார் என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களான்னு. கோயால முதல்ல ஆரம்பிச்சது யாரா? இன்டர்வியூக்கு போவோம், அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். போயிட்டு வந்த உடனே கேட்டார், பெரிய தக்குரி முட்டா போய் நீ இன்டர்வியூவில் பாஸ் பண்ணதாண்டா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? ஒரே கேள்வி ஒரே பதில். ஆஹா பிரமாதமாக இருக்குது. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? 1 லட்சம் தாரீங்களான்னு கேட்டாங்க, 2 லட்சம் தாரம்னே, முடிஞ்சு வச்சியா அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில் உள்ளதையும் பேசணும், அதான் நடக்குது அப்படின்றக்காக சுருக்கம் முடிஞ்சு போச்சு. இன்னும் சிலர் இன்டர்வியூ பிட்டடிப்பாங்க. உள்ள ஒருத்தன் போகிறேன், கேள்வி வைக்கிறாங்க. முதல் கேள்வி, இந்தியாவின் பிரதமர் யார்? மன்மோகன் சிங். வெரி குட். வருஷத்தில் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். வெரி குட். செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் வாழ முடியுமா? விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். வந்துட்டான். இவன் விடையை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தவன் அடுத்து இவன் போகிறான். உன் பேர் என்ன? மேதகு மாண்புமிகு மன்மோகன் சிங் அப்படின்ட்டு இருக்கான். மேதகு மன்மோகன் சிங் ஒருவேளை இருந்தாலும் இருக்க இடத்த கண்டோம். சரி, உன் வயசு என்ன? 365 நாட்கள் அப்படின்னு இருக்கான். ஏன்னா பிறந்தவனே பதில் சொல்ல முடியும் ஒருத்தன். அவன் அப்படியே கொஞ்ச நேரம் சொரிஞ்சார், கிள்ளியும் பார்த்தார். என்னடா நம்ம என்ன இப்படி ஒரு கொடூரமான ஆள் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் 3வது கேள்வி கேட்பான். இல்லை என்ன முட்டாளா நீ? விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கான். தேவையா? அதாவது ஒரு ஆளை காப்பி பண்ணோம்னா என்ன ஆகும்ன்றது இதான் நடைமுறையில். ஒரு ஆஃபீஸ்க்கு கடவுள் வந்திருக்காரு, ஏதாவது கேளுங்க அப்படின்னா ஒரு டைப்பிஸ்ட் நான் வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் பெரிய கோடீஸ்வரனாக வாழணும், அப்படி ஆகட்டும், சரட்டுன்னு மறைஞ்சிட்டான். அடுத்து இங்கிட்ட ஒரு கிளர்க்கு, என்னையா நீ சோகமாக இருக்க? நான் ஜப்பானில் போய் ஜெகஜோதியாக வாழணுங்க, போதுங்க இந்த வாழ்க்கை அப்படின்றாரு. அவன் மறைஞ்சு விட்டான். மேனேஜர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? எப்பா டூட்டி டைம், இங்கே வந்து அங்கங்கே போய்கிட்டு கூட 2 பேரும் இங்கே வரணும் அப்படின்றார். டக்குன்னு அவங்க 2 இங்கே வந்துட்டாங்க. இவன் உன்னை கேட்டு போனா எவனும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதில் நம்மளால் ரொம்ப குறிக்கோளாக இருக்கவேன், நாம சந்தோஷமாக இருக்கணுமா? தமிழ்நாட்டில் எவனும் சந்தோஷம், அது ஒரு குறிப்பு. அவங்களுக்கு பாவம், அதில் அவங்களுக்கு ஆனந்தம். பாவம் வாயை வாடகைக்கு வாங்கி பேசுறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். என்ன பேசுறான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஐயோ என் சம்சாரத்தை காணாமங்க, சம்சாரத்தை காணாம அடிச்சிருக்காங்க. அவனை போட்டு போலீஸ்காரங்க, ஏங்க நான் தப்பா சொல்லி என் சம்சாரம் காணாமல் சொல்கிறேன், என்னை போட்டு அடிக்கிறீங்க பாரு. 3 வாரமாக நாங்கள் மின்சாரத்தை காணாமல் தேடிக்கிட்டோம். எங்க போலீஸ் ஸ்டேஷனில் மின்சாரம் இல்லாமல் இருக்கு, நீ சம்சாரத்தை பேச போடா ஆகிப்போச்சு எல்லா இடத்துக்கும். அது ஒன்று. இன்னொன்று, இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இதில் மகிழ்ச்சி. இன்னொருத்தன் நல்ல ஹைட்டான காதலி, இவன் வந்து 3 அடி என்னை மாதிரி கூட வச்சுங்களேன். அந்த காதலியோடு அப்படியே போகிறான், காட்டு வழியா பேசிக்கிட்டே போகிறேன். திடீர்னு ஒரு முத்தம் கேட்டேன், அந்த பிள்ளை கொடுக்கல. அந்த பிள்ளைக்கு எப்போ யோசனை வந்துச்சேன், எங்கள் முத்தம் கேட்டீங்களா தாரேன் அப்படின்னா, எப்படி முத்தம் கொடுக்குறது அப்படின்னு ஒரு 3 அடி மயில் கல்லை பட்டார்னு பிடுங்கி அந்த கல்லை வச்சு அதில் ஏறி நின்று முத்தம் போயிட்டே ஒரு 6 கிலோமீட்டர் வந்து இவனை ஏக்கத்திலே வந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு முத்தம் கொடுத்தான்னு கொடுப்பாப்போம். 8 கிலோமீட்டர் காட்டு வந்து, ஏமா இன்னொரு முத்தம் தரியா? அதெல்லாம் தர முடியாது. சரி நீ இந்த கல் தேவைப்படாது அப்படின்னு கீழே போட்டிருக்கான். ஏன்னா கல்லை சுமந்துக்கிட்டே வந்திருக்கான், எப்பயாவது திடீர்னு சொன்னாலும் சொல்லுவா அப்படின்னு சொல்லி. எவனாவது இந்த மாதிரி பார்த்துக்குமா? நல்ல வலிக்கு அதை போய் எங்கேயாவது போய் மதுரை வரைக்கும் கொண்டு வரலாம். மயிலுக்கல்ல சுமந்துருக்கானே ஒருத்தன் மானங்கிட்டு போய். ஆசை தானே. அது ஒன்று கவிதை எழுதுவாங்க, அழகா இருக்கு. கவிதை எழுதுன்னு பாருங்களேன். அவள் என்னை பார்த்து சிரித்தாள், அவள் கன்னத்தில் குழி வந்தது. நான் அவளை பார்த்து சிரித்தேன், என் வாழ்க்கையே குழியில் விழுந்தது. நான் சும்மா போய் இப்போ தெருவில் இருக்காங்க பார்த்து சிரிக்க வேண்டியது. ஏன்னா கவிதை இன்னைக்கு புதுசாக எழுதுறாங்க. அவள் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் நான் கண்களை மூட மாட்டேன். ஏன்? செல்போனை தூக்கிட்டு போயிடுவாள்ல. இப்படி வரைக்கும் வந்துட்டேன். பாவம் அந்த பிள்ளை அப்படியா இருக்க போது, ரொம்பையும் கவலைப்படுத்தக்கூடாது. இல்லை நடக்கிறாங்க. இன்னும் சிலது அது முடிஞ்ச பின்னாடி அர்த்தமே தெரியும். அவள் பார்த்த பார்வைக்கு அர்த்தம் தெரிஞ்ச எனக்கு அவள் பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லையே. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது.
அதான் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதுல என்ன உனக்கு கவிதை கிடக்கு? நான் ஒரு கவிதை படித்தேன். எனது காதலியும் வேலைவாய்ப்பு அலுவலகமும் ஒன்று, இருவரும் என் வாலிபத்திலேயே வாய்ப்பு தர மறுக்கிறார். டிராபிக் போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காரு. வேகமா ஒரு காரு சீரிட்டு பாஞ்சு போகுது. என்னடா இவ்வளவு வேகத்தில் வர 160க்கு மேலே அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அவரும் பின்னாடியே விரட்டி போறார். போய் ஒரு 60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நிறுத்திட்டார். நிறுத்து வா. அதெல்லாம் அவர் சொல்ல வர்றாரு. முடியாது அந்த ஃபைனை போட்டு ஃபைனை கட்டு 2500 கடைசியில் பார்த்து இவரே அந்த 2000 கட்டினார். ஏன்னா அவன் கார் ரேஸில் போகிறவனை போய் விரட்டி போய் பிடிச்சி ஃபைன் போட்டான். அவன் போகிறதே போட்டிக்கு, அவன்கிட்ட போய் ஃபைன் போட்டால் என்ன நடக்கும்? 2 வீலரில் போகும்போது 3 பேர் வந்திருக்காங்க. டேய் 3 பேர் போகக்கூடாதுல்ல, தெரியுமில்ல ரூல்ஸ் தெரியுமில்ல, இப்படி போனீங்கன்னா ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டேன் என்னடா செய்யறது? இல்லைங்க கடவுள் எங்கள் கூட இருக்காரு. ஓ 4 பேர் போகிறீங்களா நீங்கள்? குண்டங்கடா ஃபைன் அப்படின்னு இருக்காரு. கடவுள் ஒரு ஆளாக சேர்த்துருக்காரு. கடவுளிலே இருக்கு. நகைச்சுவை உணவாக உட்கொண்டால் உனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை உடம்புக்கு அப்படின்வாங்க. அதுக்காகத்தான் நம்ம அடிக்கடி சிரிப்பை பற்றி, அதனுடைய தன்மையை பற்றி, மகத்துவத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறது. இதை நான் இங்கே சொன்னாத்தான் உண்டு. நான் பாட்டுக்கு வீட்டில் 3 மணிக்கு ஒய்ஃபை எழுப்பி, ஏம்மா நகைச்சுவை என்பது ஏயா இப்படி இருக்கு? உன்னைய கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன்? ஏயா ஒரு உருப்படியாக தூங்க வரியா? டிவிலிந்தான் மாங்கு கத்தி கொண்டு கொலையாக்குற மக்களை நாங்கள் நிம்மதியாக தூங்கணும்னு கோவப்பட்டுறாங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி மனுஷன் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. புதன்கிழமை ஜோக்கு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தான் சிரிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம இருந்தால் கேட்டு வர முடியும். ஏன்னா அவனுக்கு பாவம் அவ்வளோ சிரமம், என்னத்தை சொல்ல முடியும்? பாவம் எவனாலும் சிரிச்சுட்டு போகிறான். நல்லா சிரிக்கிற பக்கத்தில் சிரிக்காத உட்காந்தான்னா அது மாதிரி உழவு கொடுமை எதுவும் கிடையாது. ஏன்னா அவன் சிரிக்காட்டியும் 3 கிலோமீட்டர் முன்னாடி வந்து நம்ம வாயை பார்ப்பாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். முன்னுக்கு வந்து அப்படியே நம்ம டக்குன்னு அன்னைக்கு சிரிப்பை நிறுத்துறதான். ஏன்னா உலக குற்றமா அது, அப்படி ஒரு சிரிப்பு. அதனால் சபைன்னு இருக்குது எந்த இடத்துல உட்காரன்னு சொல்லி. நீங்கள் அதே மாதிரி நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டு வரப்போ உட்காரக்கூடாது நிறையா இடம் இருக்குது. இந்த தேட்டரில் எங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தேன் பார், அவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. படம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், இவன் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வருவாம்பார் இருடா வருவா இல்லை, அதைத்தானே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ மட்டும் வேண்டாமா குத்தியாம்பார் குத்தி ஐயோ இருடா. ஏன்னா 3 மணி நேரம் இருக்காது, 3 செகண்டில் சொல்லுவேன். சத்யராசன் தாய்மாமே பிரசார குட்டி போவாங்க, படம் முடிச்சு வாங்க அப்படின்பான். நான் 450 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து வந்தேன்டா, சனியம் பிடிச்ச வேலை. அது மாதிரி இந்த இடம் இருக்குது. நான் ஒரு தடவை மஞ்சள் காமாலை வந்து இருந்தேன். போய் இப்போ காமெடிக்காரில் உண்மையில இருந்தால் இது கூட போட்டிருக்கேன். என்னை பார்க்க நண்பர் வந்தார். ஆரஞ்சு பழம் ஆப்பிள். அவர் எங்கே கடை வாங்கினார் அதை நம்ம சொல்லுவோம். வந்தாரில் போல வீட்டுக்கு அதை பாராட்டணும். வந்துட்டு என்ன முத்து எப்படி இருக்குது? ரொம்ப தானே கொஞ்சம் சாப்பிடல, பசி எடுக்க. பசி எடுக்காதுப்பா. ஆமாண்ணே பசி எடுக்காது. அதே மாதிரி எதை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்குமே. கண்ணு மஞ்சளாக இருக்கும். ஏன்டா அப்படியே புட்டு புட்டாக வைக்கிறீங்க? உங்களுக்கு முன்னாடி மஞ்சள் கமலை வந்திருக்கா? நான் எவ தாலி ஏற்றேன் எனக்கு போய் வருது? எனக்கு மஞ்சள் கமலை வந்திருக்கான்னு தானே சொன்னேன். இல்லைப்பா நான் எவன் ஜோத்துலையும் எவன் குடியும் கெடுக்கல, எனக்கு எதுவுமே வராதுப்பா. அப்போ நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக டைம் டேபிள் போட்டு. இதெல்லாம் நம்ம போய் நடக்கிற விஷயம். அவனுக்கு அனுபவிச்சு அவனோட விட மாட்டாங்க, சேர்ந்து வர்றது. ஏன்னா அந்த காலம் நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம். நீங்கள் ஒன்று வேணாம், டாக்டர்கிட்ட போகிறோமே ஒரு நோயை குணப்படுத்துன்னு தான் போகிறோம். 2 நோயோடு வருவாங்க. ஒரு நோயோட போயிட்டு 2 நோயோடு வருவாங்க. பாருங்க டாக்டர், நான் இப்போ ஒரு 3/4 மணி நேரமாக சொறிகிறேன், அரிப்பு நிற்கவே இல்லை. இன்னும் நீ 3/4 நேரம் சொரிஞ்சாலும் நிற்காது. ஏன் டாக்டர் நீ சொறிடு? ஏன் தொடைய இங்கே வர்றாங்க சொடையே பள்ளம் ஆயிடுச்சு, ரத்த வர்ற அளவுக்கா சொறிவாங்க. மூளை எங்கே மறதி ஒரு சிலரை மண்ணாக்கி இப்போ பார்த்துருக்கீங்களா? மறந்தா என்ன சொல்கிறேன். ஒரு ஆள் வாத்தியார், மறதியை போக்குவது எப்படி? வாத்தியார் வராது. சொல்லுங்கள் சார். நம்ம மறக்காமல் இருக்கணுமா என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்கள் சார். முதல்ல டைம் டேபிள் போட்டுக்கிறோம். எது இப்போ. அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு வல்லாரை மாத்திரை இருக்கு. 3வது என்னமோ சொன்னீங்களே, 3வது என்னமோ மறந்து போயிட்டேனே அப்படின்னு இருக்கேன். இவனை வாத்தியாரை கொண்டு என்ன இப்போ மறதிக்கு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அது மாதிரி மறந்துடுவாங்க சில. அப்புறம் அடுத்த பேஷண்ட் வந்தார். சொல்லுங்கள் நீங்கள் டாக்டரே எதுவுமே மறைக்காதீங்க. சரி நீங்கள் நர்ஸை மறைக்காதீங்க, ஓரமாக உட்காருங்க. நீங்கள் முதல்ல செய்யவன் சொல்கிறாள், முதல்ல உருப்படியாக இருங்க, எங்களை போட்டு இப்போ சொல்லுங்கள் நடக்கும் ஏதாவது. ஏன்னா போயிருக்கார் ஒரு ஆள். நான் வந்து உடலுக்கு ஒன்றுன்னா டாக்டர்கிட்ட போவேன், மருந்து எழுதி தருவார். உடனே டாக்டருக்கு பணம் தருவேன். பாவம் டாக்டர் பிழைக்கும். அந்த மருந்தை கொண்டு வந்து மெடிக்கலில் கொடுப்பேன். உடனே மெடிக்கலில் மருந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு ரூபா தருவேன். ஏன்னா பாவம் மெடிக்கல் உள்ள பிழைக்கணும் இல்லையா? அந்த மருந்தை கொண்டு வந்து தலையை சுற்றி தூத்துன்னு 3 தடவை துப்பி குப்பையில் ஓட்டுவேன் மருந்தை. ஏன் நான் பிழைக்கணும்? ஏன்னா இப்போ பொய்க்காக சொல்ல, எத்தனை உங்களுக்கு காலாவதியான மாத்திரை மருந்துட்டு தினந்தோறும் பேப்பரில் பார்த்துக்கிட்டு நடைமுறைக்காக சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கரண்ட்டான விஷயம் வரும்போது இப்படி கணக்கூடமாக கைதிட்டுவீங்க. ஏன்னா அனுபவிச்சிருக்கீங்க. பாவம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மனைவி கீழே விழுந்துட்டாங்க ட்ரெயின்லேருந்து. அப்போ ஒரு ஆள் சொல்கிறார், எங்க செயினை பிடிச்சி இழுத்து மனைவி விழுந்துட்டாங்க, தூக்க வேண்டியானாங்க. என்ன எழுதி போட்டிருக்காங்க இவர்? 500 ரூபா மதிப்புக்கு மேலே உள்ள பொருள் விழுந்தால் மட்டும் கம்பியை பிடிச்சி இழுக்கவும். அப்போ அந்த பிள்ளை வந்து 150 ரூபா சொல்ல முடியுதா? அது எதிர்பார்த்து அவர்கிட்ட. அன்னைக்கெல்லாம் சாமியார் வந்தால் ஓடுவோம் பார்த்து அவர் கும்பிட்றக்காக. இன்னைக்கு சாமியார் வந்து ஊரை விட்டு ஓடுறோம். ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு. இந்த வந்துருச்சு 3 பேர். ஆமாம் இப்போ அதுக்கு நீங்கள் ஓடிடாதீங்க, நிகழ்ச்சி ஓடணும்ல. பேங்கில் போய் சொன்னேன்னு சொன்னாங்க.
செக்கு யாரில் பேரில் போட, மனைவி பேரில், அக்கௌண்ட் பேயின்னு போடுங்க. அவளை கோவத்தில் அக்கௌண்ட் பேயின்னா அந்த பிள்ளை பேயா, எதுக்கு சேலரியை வாங்கி ஒய்ஃப்ட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. பேயை வாங்கி பிசாசிட்ட தாங்க கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதில் ஒரு ஏன்னா அவங்க இப்போ சம்பளம் தாங்க கொடுத்துன்னு 10 பைசா கிடைக்கான்ற வகுத்திருச்சல் பேசியிருக்காங்க. சரி பேங்கில் எப்படிங்க லோன் கேட்குறது? நீங்கள் நகையை காட்டி கேளுங்க 50,000 ரூபா தருவாங்க, நிலத்தை காட்டி கேளுங்க 80,000 தருவாங்க. உங்களுக்கு நல்லா வேணுமா துப்பாக்கி காட்டி கேளுங்க பூராத்தையும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு விரும்பி வீட்டுக்கு வந்துருக்க அப்படின்ட்டா. ஏன்னா கேட்குற முறையிலேயே இத்தனை வகைகள் இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியாமல் வந்திருக்கும். அது தெரியாமல் அம்மா எதாவது பெரட்டிக்கிட்டு பட்டாவை தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மேடையில் பேசும்போது பாருங்களேன், சாதாரண ஒரு ஆள் பேச்சாளர் போய்கிட்டு இருக்கார், பின்னாடி ஃபயர் சர்வீஸ் லாரியை கொண்டு போயிருக்காங்க, பின்னாடி அவர் போகிற பக்கம்லாம் என்னங்க அந்தாலும் ஆனால் பறக்க பேசுகிறானையா, அது வாட்டுக்கு பக்கத்தில் குடிச்சு புகஞ்சிரும். இன்னொரு ஆள் பேசும்போது கவனிச்சுட்டு குழப்பிட்டாங்க அப்புறம், ஏன்னா பேச்சில் குழப்பிருக்கார். நான் ஒரு பிரம்மச்சாரி, ஏன்னா ஆன்மீக பேச்சாளர், நான் ஒரு பிரம்மச்சாரி, எங்கள் அப்பாவும் ஒரு பிரம்மச்சாரி, ஏன் எங்கள் தாத்தாவும் ஒரு பிரம்மச்சாரி. இவங்க ஒரு யோசிச்சிருக்காங்க, எப்படி அவர் பிரம்மச்சாரி, எப்படி இத்தனை குழந்தை வந்துச்சு. இன்னொன்று நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சொல்லுவோம், ஏன்னா குடும்பம்ங்கிறதுல அதில் என்ன நடக்கும். அந்த பிள்ளை ரொம்ப சோகமாக சொல்லியிருக்கு, நம்ம டிரைவரை உடனே மாற்றுங்க. ஏன்டி என்ன இது வரைக்கும் 4 தடவை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்துட்டான், விடுடி இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இப்போ சாகன்றது அவனுக்கு ஆசை. நான் கடவுள்கிட்ட போகும்போது பாருங்களேன், ஒரு மன்னர் வந்து ஒருத்தனை கைது பண்ணி கொண்டு விட்டாங்க, ஒரு திருடனை. அவனுக்கு தண்டனை கொடுக்க போகும்போது, ஐயா என்னை விட்டுருங்கய்யா நான் 3 கொண்டாட்டிக்காரையா. உடனே அரசு சொன்னார், அவனை அவுத்து விடுங்கப்பா பாவம். என்னங்க 3 கொண்டாட்டின்னு உடனே அவுத்து விடுறீங்க? ஆமாம் தண்டனை அனுப்பிச்சுக்கிட்டு தானே இருக்கான். ஏன்னா ஒரு கொண்டாட்டிக்கே நம்ம ஆள் பெரிய தண்டனையில் இருப்பான். ஏன்னா ஒரு ஆள் ஊரில் சொல்லியிருக்காரு, நல்லா வாடி போடின்னு தான் சொல்லுவேன் ஒய்ஃபை, நல்லா வாங்கடி போங்கடி தான் சொல்லுவேன். ஏன்னா அவனை அந்த ஆளுக்கு 4 ஒய்ஃபு அப்படி தானே சொன்னா தானே குறுப்பாக வந்து குறுப்பாக போவாங்க. அதாவது உதரை திறக்கும் போதெல்லாம் அடுத்த ஒரு இதயத்தை திறக்கும்படியாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு மருமக இருக்கா, மாமனார் திட்டுறார், மாமியார் திட்டுறாங்க, வீட்டுக்காரன் திட்டுறார். அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி 7 வருஷமாக குழந்தை இல்லை, மலடி அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்மளுக்கு இயல்பாக இறைவன் கொடுத்த இயல்புது, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப வருத்தம். 7 வருஷமாக அந்த பிள்ளையால் அந்த வார்த்தையை கேட்கும்ல. இறக்குறதுக்கு முன்னாடி சொல்கிறா மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட, நான் இறந்த பின்னாடி என்னை எரிக்காதீர்கள் புதையுங்கள். எதுக்கு? என் வகுத்தில் புழுவூச்சி இல்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப மனசு நோகடிச்சிட்டிங்க, என்னை புதைச்ச பிறனையாவது என் வகுத்தில் ஒரு புழுவூச்சி பூக்கட்டும்ன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்போயாவது என்னை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்றக்காக. அப்போ எவ்வளவு குடும்ப வார்த்தைகள் இதெல்லாம் கொடுத்தது, அது அந்த அம்மா இயல்பு பிறந்து இரவு இயல்பு. ஆனால் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லை கொட்டினா கூட அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது பண்ணுவாங்க பார்த்து. ஏன்னா இன்னைக்கு ஆயுதங்களால் காயப்படுவர்களை காட்டிலும் வார்த்தைகளால் காயப்படுவர்கள் தான் ஏராளமானு சொல்வார் திருவள்ளுவர். நாவாக்க அப்படின்னு சொல்லி நாவை காக்க வேண்டும் அப்படின்ற விஷயம். அதுக்காக நாம் வார்த்தையினால் ஒரு ஆள் சொல்லிட்டோம்னா அவன் ஜென்மத்தை நினச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்காக வாயிலிருந்து வர வார்த்தைகள் பிறருடைய இதயத்தை திறக்கும்படியாகவும், ஏன்னா நல்ல இனிய வார்த்தை இரும்பு கதவை கூட திறந்து விட பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன். அதனால் என்ன வாழ்க்கை சுருக்கமாக சொன்னோம்னா என்ன வாழ்க்கை அப்படின்னா, 6 அடி உயரத்தில் நடமாடி அங்குல அளவு இதயத்தை வைத்துக்கொண்டு ஒரு 1/2 அடி வயிற்றுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் வந்து எத்தனை போராட்டங்கள் மென்மையாகவும் ரொம்ப பண்பாகவும் மாத்திரக்கு இனிய வார்த்தையில் உதித்தாலே வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக மாறும் என்று பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.